السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 111 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மிகவும் எளிதாக நிறைவேற்றி தருகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவியையும் ரஹ்மத்தையும் பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஃபஜ்ருடைய நேரம் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அல்லாஹ்வினுடைய பரக்கத் இந்த பூமியை வந்தடையக்கூடிய நேரம். நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளை தொழுதுவிட்டும் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய துஆ எந்த விதத்தில் கபூலாகும் என்பதனை நபி அவர்கள் கூறினார்கள். ஒரு மனிதன் துஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ ஒரு மனிதனுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அதே போன்று அந்த மனிதருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாக்கின்றான். அதே போன்று நாளை மறுமையுடைய நாளில் அந்த துஆவிற்கான பலனை அந்த மனிதன் அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 111 தடவைகள் ஓதுவோம். முதலாவதாக, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று நாம் 111 தடவையும், அதே போன்று யா வஹ்ஹாப் என்ற அல்லாஹ்வினுடைய இந்த திருநாமத்தை 111 தடவையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் நினைத்த காரியத்தை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடாத்தி தருவான்.